Hi friends, welcome to Madras Virunthu. நம்ம இன்னைக்கு கார குழி பனியாரம் தான் செய்ய போறோம். நான் செய்யற இந்த ஸ்டைல்ல செஞ்சு பாருங்க. பார்க்கிறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாவும் சாப்பிடுறதுக்கு ரொம்ப சுவையாவும் இருக்கும். இந்த சுவையான காம்போ ரெசிபி செஞ்சு முடிக்கிறதுக்கு 10 ல இருந்து 15 நிமிஷம் தான் ஆகும். இந்த ரெசிபி மார்னிங் டிஃபனுக்கு எடுத்துக்கலாம், நைட் டின்னருக்கும் சாப்பிடலாம், டீ டைம் ஸ்நாக்ஸாவும் எடுத்துக்கலாம். பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸா கூட ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம். ரொம்பவே சுவையா இருக்கும். கண்டிப்பா குட்டீஸ்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. சரி வாங்க எப்படி பண்றதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். நான் 1 கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். இது வறுக்காத ரவை, வறுக்காத ரவை எது இருந்தாலும் எடுத்துக்கலாம். இப்போ இது கூட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு சின்ன சைஸ் தக்காளி சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இது கூட பெரிய சைஸ் கேரட் ஒன்று துருவி சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய் சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி இலைகள் ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாமே ஒரே ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், இதே போல் தான் ஒரே ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ இது கூட ரவை மெஷர்மெண்ட் பண்ண அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் லைட்டாக புளிப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. 2 பிஞ்ச் அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்கோங்க. இட்லி மாவு தோசை மாவில் ஆட் பண்ணுற சோடா உப்பு தான் இது. இப்போ இது கூட தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த மாவுடைய பதம் பார்த்திங்கன்னா ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, கரெக்டான பதமாக இருக்கணும். இந்த மாவு ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா குழி பனியாரம் சாஃப்டாக வராது. அதே மாதிரி மாவு ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா பார்த்திங்கன்னா எவ்வளோ வேக வச்சாலும் உள்ளே பார்த்திங்கன்னா வேகாத மாதிரியே இருக்கும். இப்போ பாருங்கள், தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு ஊற வைக்கலாம். அப்போ தான் ரவை நல்லா சாஃப்டாகும். இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சு ஓரமாக வச்சுடுங்க. குழி பனியாரத்துக்கு சைட் டிஷ்ஷாக தேங்காய் சட்னி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் 3 சில் தேங்காய் எடுத்திருக்கேன். அதாவது ஒரு மீடியம் சைஸ் தேங்காயில் 1/4 அளவுக்கு இருக்கும். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட 2 பச்சை மிளகாய், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தில் பாதி அளவுக்கு எடுத்திருக்கேன். சின்னதாக ஒரு துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன். கண்டிப்பாக இந்த சட்னிக்கு இஞ்சி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த பச்சை மிளகாயும் இஞ்சியும் சேர்ந்து அரைக்கும் போது பார்த்தீங்கன்னா சட்னிக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். அது கூட ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட ஃப்ரெஷ்ஷான புதினா இலைகள் இருந்துச்சுன்னா ஒரு 2-3 இலைகள் ஆட் பண்ணிக்கோங்க. சட்னியுடைய ஃப்ளேவர் இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ சட்னியுடைய கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், சட்னி அரைச்சாச்சு. இப்போ சட்னிக்கு தாளிப்பு ரெடி பண்ணியிருக்கேன் பாருங்கள். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்து எண்ணெய் சூடானதும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு, ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 வரமிளகாய் சேர்த்து தாளிச்சிருக்கேன். இப்போ பாருங்கள், சட்னி பார்க்குறதுக்கே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. சட்னிக்கு எப்போவுமே தாளிப்பு செஞ்சுக்கோங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும், அதோடைய ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் தாளிப்புது. இப்போ பாருங்கள், 5 நிமிஷம் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரவை பாருங்கள் நல்லா ஊறி சாஃப்டாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. ஏன்னா ரவையில் தண்ணி எவ்வளோ ஆட் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் அது ட்ரை ஆக்கிடும். இப்போ இதோடைய கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்காக மறுபடியும் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணி கொஞ்சமாக சேர்த்துட்டா போதும். இப்போ இந்த மாவு ஒரே ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு தான் குழி பனியாரோடைய மாவு பதம் இருக்கணும். இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். இப்படி தாளிப்பு செய்யும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப சுவையாக இருக்கும். நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. கடுகு உளுத்தம் பருப்பு பொரிஞ்சதும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. மஞ்சள் பொடி சேர்க்குறதுனால பார்த்தீங்கன்னா குழி பனியாரம் நல்லா பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள், அந்த தாளிப்பை இந்த குழி பனியாரம் மாவில் சேர்த்துடலாம். இப்போ இந்த தாளிப்பை இந்த மாவு கூட ஒரே ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒரே ஈவனாக மாவு மிக்ஸ் பண்ணியாச்சு. மாவு பார்க்குறதுக்கு பாருங்கள் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. இன்னும் இந்த குழி பனியாரம் செஞ்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க குழி பனியாரம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். குழி பனியாரம் கல் லைட்டாக சூடானதும் எல்லாத்துலேயும் 1/4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்துருக்க எண்ணெய் லைட்டாக சூடானதும் மாவு சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், எண்ணெய் லைட்டாக சூடாகிடுச்சு. இப்போ எல்லாத்துலேயுமே மாவு சேர்த்துக்கலாம். இப்போ இதே போல் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து சேர்த்துக்கோங்க. நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். இந்த குழி பனியாரம் மாவு தாளிக்கும் போது பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு ஆட் பண்ணலை. தாளிப்புக்கு கடலைப்பருப்பு ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதுவும் நல்லா தான் இருக்கும். ஏன்னா சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா அங்கங்கே கடிப்படும். அப்படி உங்களுக்கு விருப்பமாக இருந்துச்சுன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க தாளிக்கும் போது. நான் இந்த குழி பனியாரத்தில் வெஜிடபிள்ஸ் கேரட் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். இதே உங்களுக்கு விருப்பமான வெஜிடபிள்ஸ் ஏதாவது ஆட் பண்ணுறதுனாலும் ஆட் பண்ணிக்கோங்க.
ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுடுங்க. 2 நிமிஷம் அளவுக்கு வேகட்டும். இப்போ பாருங்கள் 2 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ திருப்பி போட்டுக்கலாம். இதே போல் ஒன்று ஒன்றா திருப்பி போட்டுக்கோங்க. இப்படி ஒன்றுனா திருப்பி போட்டதும் மேலே லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் இதே போல் தான். இப்போ இதுக்கு மேலே லைட்டாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சுடுங்க. 2லேருந்து 4 நிமிஷம் அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ பாருங்கள் 4 நிமிஷம் ஆகிடுச்சு. உங்களுக்கு இதே வந்துட்டு மேல் நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகணும்னா ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு 2 நிமிஷம் விட்டிங்கன்னா மேலே நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகிடும். இப்போ பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ ஒன்று ஒன்றா எடுத்துருங்க. இப்போ நான் 2வது பேட்ச் குழி பணியாரமும் செஞ்சுக்கிறேன். இந்த ரெசிபியில் உங்களுக்கு வந்து எதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸில் கேளுங்க. இந்த குழி பணியாரத்துக்கு வந்து சைட் டிஷ் பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னி, அது கூட வந்து கார சட்னியும் இருந்தால் இன்னும் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் கார சட்னியும் செஞ்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் 2வது பேட்ச் குழி பணியாரமும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் சுவையான இன்ஸ்டன்ட் ரவா குழி பணியாரம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பார்க்கும்போது சாப்பிடணும் போல் இருக்கு இல்லையா? கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்க்குறதுக்கு பாருங்கள் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. நல்லா பந்து மாதிரி இருக்குது பாருங்கள். உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு. இது கூட கார சட்னி, தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொல்லியிருக்க இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே சுவையாக இருக்கும். அதிகபட்சமாக இந்த குழி பணியாரம் செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா 15 நிமிஷம் தான் ஆகும். இன்ஸ்டண்ட்டாக சுவையாக சூப்பராக ரெடி பண்ணிடலாம். மார்னிங் டின்னர் டிஃபனாகவும் செய்யலாம். அப்படி இல்லைனா டீ டைமில் ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு சாப்பிடலாம். குழி பணியாரம் செய்யணும்னா அரிசி ஊற வைக்கணும், அரைக்கணும். இதே இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக வந்து ரவையில் செஞ்சோம்னா ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம். நினச்சப்போ செஞ்சு சாப்பிடலாம். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் வேறு யாருக்காவது இந்த ரெசிபி தேவைப்பட்டாலும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நம்ம மெட்ராஸ் விருந்து சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.